இப்ப இந்த ஜனநாயகனுக்கு படத்துக்கு பிரச்சனை வந்த உடனே தளபதி பாய்ஸ்லாம் வெளிய வந்துட்டானுங்க. இந்த மாரி சாந்தனு, சிபிராஜ், ஜெயம் ரவி, எஸ்டிஆர் இவங்க எல்லாருமே வந்து ட்வீட் போடுறாங்க. இந்த மாரி கவலைப்படாதீங்கண்ணா நாங்க இருக்கோம். படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான்டா தீபாவளி, அன்னைக்கு தான்டா பொங்கல் அப்படின்ற மாரி நெறைய பேர் வாய்ஸ் அவுட் பண்றாங்க. நம்ம சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருந்தாரு. எல்லாரும் பேசுறாங்கயா, வெர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் பேசுறாயா, நீ ஏன்யா பேச மாட்டியா? என்ன பயமா? மோடியை பார்த்து பயமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உண்மையிலே பயம்தான் போல இருக்கு. ஏன்னா இப்போ 12ஆம் தேதி வேற டெல்லி வரைக்கும் போகணும். அண்ணன் அங்கே போயிட்டு எப்படி பேசுறாருன்னு தெரியல. அண்ணனை லாக் பண்ணி அங்கிருந்து அண்ணன் இப்படி ஒரு வீடியோ போட்டாதான் படம் வருமானு வேற தெரியல. அதை ஒரு பொலிட்டிக்கல் மூவா கூட பாக்குறாங்க. நேத்து கூட தேமுதிகவோட ஒரு மாநாடு இருந்தது. அதுல விஜய் பிரபாகரனே சொல்லியிருந்தாரு, விஜய் அண்ணா உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் வந்து உங்களை விட சீனியர்னு, அதனால ஒரு அட்வைஸ் சொல்றேன், உங்களோட படம் இஷ்யூவை யூஸ் பண்ணி காங்கிரஸ் உங்களை சப்போர்ட் பண்றாங்க, அவங்கள நம்பி வந்து கூட்டணி போயிடாதீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், இதை நான் ஒரு அட்வைஸா சொல்றேன், இந்த ட்ராப்ல நீங்க மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதான் இந்த இஷ்யூ வந்து மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் அவங்க மைலேஜுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக காங்கிரஸ், டிஎம்கேலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தளபதி விஜய் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. எது மேபி அவரோட ஸ்டைல் இதுவாக கூட இருக்கலாம். நம்ம எதுவும் பேசக்கூடாது, நம்ம ஒர்க்கு தான் பேசணுன்ட்டு சும்மா இருக்காரா என்னன்னு தெரியல. சினிமாவில் இருக்கும்போது ஓகே, அரசியல் வந்துட்டு அது அவங்க மைலேஜுக்காக யூஸ் பண்ணலாம். எதுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரில. அது வந்து ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எச் ராஜாலாம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அவருக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நினச்சிருந்தா ஏன் சென்சார் போர்டு வச்சு கொடுக்க போகிறோம், செப்டம்பர் 27 கரூர் இஷ்யூலே அவருக்கு நெருக்கடி கொடுத்து உட்கார வச்சிருப்போம்ல, நாங்கள் அப்போ பாவம் தானே பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது பார்க்கும்போது மேபி இதுவும் கரெக்டான பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. என்ன ரீசன்னே தெரிய மாட்டேங்குது. அப்போ வந்து மேபி கூட்டணி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து கூட்டணி இல்லைன்னு ஆகிப்போச்சு, செங்கோட்டையன்லாம் இந்த பக்கம் வந்துட்டார், இனிமேட்டு வாய்ப்பு இல்லை, சரி அடிப்போன்னு அடிக்கிறாங்களா என்னன்னு தெரில. காங்கிரஸ் வேறு இந்த பக்கம் சாயிறாங்க. ஒரே குழப்பமாகவே இருக்குது. என்ன கான்செப்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் யாருன்னு இன்னும் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் வெளியே வந்தால் தான் என்ன காரணம் அப்படின்ற மாதிரி தெரியும். அதே மாதிரி டிவிகே சைட்லேருந்து இன்னும் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அவங்க வந்து எதாவது என்ன தலைவா நீ சொல்ல தலைவா, அவன் பேசினிருக்கான், நீ பேச மாட்டியா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும்.